கோவில் திருவிழாவானது நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவிற்காக பூசாரிப்பட்டியிலிருந்து திருக்கல்யாண நிகழ்விற்காக, அம்மனின் திருக்கல்யாண நிகழ்விற்காக ஊர்வலமானது, அதாவது சீர்வரிசை ஊர்வலமானது நடைபெற்றது. பூசாரிப்பட்டியிலிருந்து துவங்கிய இந்த ஊர்வலம் பழைய சினிமா திரையரங்கம் என்ற இடத்தில் வரும்போது ஊர்வலத்திற்கு முன்பாக வான வேடிக்கையானது நிகழ்த்தப்பட்டு வந்தது. இந்த வான வேடிக்கையில் நாட்டு வெடிகள், சக்தி வாய்ந்த நாட்டு வெடிகள் இருசக்கர வாகனத்தில் வைத்து எடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த இந்த வெடியின் போது எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டு 3 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்தனர். ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் அவரை சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த நிலையில் இந்த வெடி விபத்து காரணமாக அந்த பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இந்த வெடி விபத்தில் அருகில் இருந்த வீடுகள் சேதமடைந்துள்ளது. அதாவது இந்த வெடி விபத்து நடந்த இடத்திற்கு அருகாமையில் உள்ள கடைகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. 2 இருசக்கர வாகனங்கள் முற்றிலுமாக எரிந்த நிலையில் அருகாமையில் கார் செட்டில் நிறுத்தி வைத்திருந்த கார் கண்ணாடி உடைந்து சேதமடைந்துள்ளது. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு படை வீரர்கள் விசாரணை மேற்கொண்டு உடல் பாகங்கள் சிதறியதை தேடும் பணி நடைபெற்றது. இந்த நிலையில் நள்ளிரவு நேரத்தில் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிருந்தாதேவி மற்றும் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து இந்த வெடி விபத்து தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். மேலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த லோகேஷ் என்பவரும் நள்ளிரவில் மரணமடைந்தார். இதனால் இறப்பு எண்ணிக்கை 4ஆக உயர்ந்தது. இந்த நிலையில்தான் இன்று காலை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தும் ஒவ்வொருவருக்கும் தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண தொகையாக, அதாவது முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து நிவாரண தொகையானது அறிவித்திருக்கிறார். இந்த ஓமலூர் அருகே கோவில் திருவிழாவில் நடைபெற்ற இந்த பட்டாசு வெடி விபத்தானது அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மின் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து செய்தியாளர் சுதாகர்.